உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினூடாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க நிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பச்சிலைப்பள்ளி, அதாவது பளை பிரதேசத்துல இன்றைக்கு நிக்கிறோம். பளை பிரதேசத்துல வண்ணாங்கனி என்ற ஊர்ல ஒரு தாய் ஒருவர் ஜீவ ஊற்று அன்பின் கரத்துக்கு ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருந்தா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் விட்டு சென்ற நிலையில தான் தன்னுடைய மகளுடன் தனிமையில வசிச்சு வாரன். தன்னுடைய வீடும் சீரான வீடு இல்ல. மழை காலங்கள்ல ஒழுகுது என்று சொல்லியும், தனக்கு வாழ்வாதாரம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு உதவி திட்டத்தை செய்து தரும்படியும் நேரடியா தன்னை பாருங்க. தனக்கு அதுக்கு பிறகு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி என்று சொல்லியிருந்தா. உண்மையிலே நாங்க இந்த சில விடயங்களை நாங்க நேரடியா பார்த்து அது உண்மைதானான்னு பார்த்து அதற்கு பிறகுதான் நாங்க பல பல பணிகளை செய்யறாங்க. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, சில இடங்கள்ல இன்னொருவர் சொல்வதன் கருத்தின் மூலமா நாங்க அங்க சென்று சில உண்மைத்தன்மைகளை அறிகிற நேரம் அதுல நிறைய பிரச்சனைகள் வர்றது. இதால இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறார்கள் அவர்களுடைய உதவி திட்டங்களை இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினூடாக அவர்களுடைய நம்பகத்தன்மையில தான் இந்த உதவி திட்டங்களை செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில அவர்களுடைய அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்க பல வழிகளில இந்த உதவி பெறுவோர்களுடைய நிலையை நாங்க ஆராய்ஞ்சுதான் இந்த உதவி திட்டங்களை வழங்குற நாங்க. அதாவது பல்வேறுபட்ட முறைகள் வழிமுறைகளை கையாண்டுதான் நாங்க இந்த உதவி திட்டங்களை நாங்க செய்து கொண்டு வர்றாங்க. உண்மையிலே வறுமை கோட்டுக்குள்ள இருந்து அவர்களால ஒரு மீள முடியாத கட்டத்தில் இருக்கிற ஒரு உறவுகளுக்கு தான் எங்களுடைய வாழ்வாதார உதவிகள் ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினூடாக வாழ்வாதார உதவிகள் அனைத்தும் வழங்கப்பட்டு வந்திருக்குது இதுவரையிலையும். அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பணியாளர்கள் சிறந்து அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறபடியா பல கட்டங்களில் பல பேரின் உண்மை முகங்கள் வழி பல பேருக்கு அந்த உதவி திட்டங்கள் இல்லாமல் போயிருக்குது. காரணம் என்னென்று சொன்னால், பல பொய்கள் தங்களுடைய சுயலாபத்துக்காண்டு சொல்லப்படுகின்ற பொய்களால் அந்த திட்டங்கள் இல்லாமல் போயிருக்குது. புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து அவர்களுடைய கடுமையான உழைப்பின் அனுப்பப்படுகின்ற இந்த பணத்தை நாங்க வீணாக்க விரும்பல. அதனால அவர்கள் அனுப்புகின்ற இந்த உதவி திட்டமானது சரியான ஆக்களுக்கு, சரியான கஷ்டப்பட்ட ஆக்களுக்கும், வறுமை கோடுகள் இருக்கிற ஆக்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காண்டி பல வழிகளில் நாங்க ஆராய்ஞ்சுதான் இந்த உதவி திட்டங்களை வழங்குறாங்க. அதன் அடிப்படையில இன்றைக்கு இந்த பளை பிரதேசம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பளை பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். வண்ணாங்கனி என்ற இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த அம்மாண்ட வீட்டை பார்க்குறோம். இந்த அம்மாண்ட வீடு உண்மையிலே மேலுக்கு இது ஒரு நிறுவனத்தால, அதாவது அரச வீட்டு திட்டமா இருக்குது. இந்த வீட்டு திட்டத்தால பார்த்தீங்கன்னா, மேல் கூரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடு போட்டிருக்குது. ஓடு அங்க அந்த முந்தின காலத்துல வர ஓடுகளுக்கும் இப்ப வர ஓடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தி வர ஓடு கொஞ்சம் அந்த வைரமா இருக்கும், உறுதியா இருக்கும். இப்ப வர ஓடுகள் எல்லாம் சும்மா நார்மலாவே ஒரு பந்து பட்டாலே உடையிற கட்டத்துல தான் இப்ப வர ஓடுகள் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த அம்மாவுக்கும் இந்த ஓடு இப்பத்த வீட்டு திட்டத்துல இந்த ஓடு வழங்கி இருக்கணும். ஓடு உடைஞ்சு அங்க சரியான பூர்த்தியாகப்படாத நிலையில பல இடங்கள்ல ஒழுகுற தன்மை இருக்குது. மழை காலங்கள்ல இவர்கள் இந்த வீட்டுல இருக்கிற இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதை விட பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 1/2 ஏக்கர் காணி இருக்குது. அந்த காணியில விவசாயம் ஏதாவது மேற்கொண்டு தன்ட வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யலாம். அதற்கான ஏதாவது ஒரு வழிமுறைகளை செய்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். குழாய் ஒன்று கேட்டிருக்கிறார் அந்த அம்மா. குழாய் ஒன்று தனக்கு அடிச்சு தந்தா தான் இந்த வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளுவா. தன்னுடைய சிறிய காலமும் தன்னுடைய மகளையும் தன் கல்வி நிலையை தொடர்றதுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறார். தொடர்ந்து வாங்க அந்த அம்மாட்ட இருக்க கதை பண்ணாங்க. நான் ரமணன் செல்வரஞ்சி இப்போ வீட்டில் பண்ண வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்கள்ட வீடு கொஞ்சம் வீட்டு திட்டம் வேறு ஆக்கள் அந்த பொறுப்படுத்து செய்து அந்த அரையும் குறையமாக செய்துக்கிட்டு நம்ம அதால் மழை காலம் வந்தால் எங்களை வீட்டுக்குள்ள வெள்ளங்கள் நிற்கும், பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறாங்க. அப்போ அதால் அந்த ஊடுகள் எல்லாம் மாற்றி இந்த மற்ற முன்னுக்கும் இந்த சரியான வெட்ட வெளிதான இது முன்னுக்கும் இந்த பத்தி இல்லாமல் எங்களுக்கு மத்தியான வேளையில எல்லாம் இருக்கலாம். அது ஒரு வெயில் வெயில் அப்படியே உள்ளுக்குள்ள பிடிக்கும். அதுவும் ஒருக்கா செய்து தரணும். மேடம், உங்களை தொழில் செய்யறதுக்கு என்ன தொழில் நீங்க செய்றீங்க? இந்த இடத்தின பேரை சொல்றீங்க, என்ன இடம்? இது வண்ணாங்கனி வடக்கு பல. அப்ப நாங்கள் எங்க அந்த காலத்துல இருந்து தோட்ட வேலை செய்தது, இப்ப வீட்டில இருந்து பண்ண வேலை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது காணிக்குள்ள நாங்க தோட்டம் செய்யணும்னு ஆசை. பிள்ளைகளையும் பார்க்கறதாவது வீட்டோட இருந்து தோட்டம் செய்கிறதாவது. அப்ப அதால வேலிகளெல்லாம் அடைச்சு போட்டு தோட்டம் ஒன்று செய்யணும்னு சொல்லித்தான். இதுவரை காலம் நீங்க செய்து கொண்டிருந்த தொழில் தோட்ட வேலை? தோட்ட வேலை தான். நான்
ஏ- 12 8 வரைக்குமா தோட்ட வேலை தான் செய்து கொண்டிருந்தேன் நான். இப்ப ஒரு வரியமா தான் இப்ப இருந்து கொண்டு இப்ப வீட்டோட இருந்து கொண்டு வேலை செய்துன்றேன். ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்துட்டா, பொம்பளை பிள்ளைங்க வளர்ந்துட்டா, அப்ப பள்ளிக்கூடங்கள் போறது மாறது, அப்ப வீட்டோட இருந்து நான் பார்க்கணும்ன்றதுக்காக அப்ப இப்ப வீட்டோட இருக்கிறேன். அப்ப இப்ப பெரிய காணி என்றபடியால் இதுக்குள்ள தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இது அண்ணளவு போல எத்தனை ஏக்கர் காணி கூட காணி இது அரை ஏக்கர் காணி. இது கூட சொந்த காணி ஓ, தான். சொந்த காணி. உறுதி எல்லாம் இருக்குது. உறுதி எல்லாம் இருக்கு. இதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு குழாய் அடிச்சு அதுக்கு மோட்டர் போட்டு தந்தா நீங்க உங்களோட விவசாயத்தை விவசாயம் செய்வாங்க. செய்யலாம். அதான் பிள்ளைகளுக்கும் எனக்கும் அந்த இதே தோட்டம் செய்யணும்னு சொல்லி ஒரு இது அதுல வார வருமானத்துல பிள்ளைகளை கொண்டு நான் கொண்டு நடத்தலாமண்டு. உங்களோட கணவரை பிரிஞ்சு இப்போ எவ்வளவு காலம்? அவர் இப்ப பிரிஞ்சு 1.5 வரைக்கும் எங்களுக்கு. இப்ப எந்த தொடர்பும் இல்ல அவர்? அவற்ற வருமானம் ஒன்றுமே எங்களுக்கு இல்ல. ஒன்றுமே முந்தி இப்ப இல்ல, கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து அவர் குடி போதைக்கு அடிமை ஆயினபடியால் அப்ப எங்களுக்கு அந்த உழைச்சி தந்ததே குறைவு. நான் அந்த பிள்ளைகள் சின்ன நாளே இருக்கே இருந்து நான் தான் தோட்ட வேலை செய்து இந்த பிள்ளைகளை நான் வளர்த்தேன் நான். அப்ப அதாலே இப்பவும் அந்த செய்த தொழிலே நான் செய்து இந்த பிள்ளைகளை வளர்க்க ஒரு எனக்கு இது இரண்டாவது வருமானம் எனக்கு இல்லை. எங்கள்ட எந்த ஒரு ஆக்களாலையும் எந்த ஒரு நான் உழைச்சு இந்த பிள்ளைகளை பார்த்து செய்தா சரி. மற்றும்படி எங்களுக்கு ஒரு தராக எந்த ஒரு உதவிகளும் இல்லை எங்களுக்கு. இதுவரைக்கும் மாறாது வந்து நீங்க இப்ப கிராம சேவையாளர் கிராம அலுவலருக்கு வந்து தெரிவிச்சிருப்பீங்க அப்படி மழை தண்ணி மழை காலங்கள்ல அப்படி ஒழுகுதுன்னு சொல்லி அவை ஏதாவது அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் ஏதாவது? அவைக்கு தெரியும் தெரியும். ஆனா அதுக்கு அவைய நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல. அவை என்னட்டா வீட்டு திட்டம் நான் கொடுத்தது தானே, இவை கட்டி இருக்கணும் தானே. ஆனா அதால என்ன பாதிப்புன்றது அவைக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இப்படி மழை காலம் வந்தா வீட்டுக்குள்ள இருக்கலாதான் அதை அப்படியே விட்டுட்டு நான் ஒன்றும் கதைக்கல. இதுக்குள்ள இப்ப தோட்டம் ஒன்று சொன்னா இப்ப நீங்க தனியா ஒரு ஒரு இதுகளை மட்டும் தான் செய்ய போறீங்க, இல்லாட்டி பரவாயில்ல எல்லா மரக்கறியிலும் போட்டு அப்படி எல்லா மரக்கறி மற்ற நீ மழை காலம் வந்தா நாங்கள் கச்சான் போடலாம். புல்லா கச்சானும் போடலாம் மழை காலத்துக்கு. அது உங்களுக்கு தண்ணி மட்டும் இருந்ததுன்னா நீங்க உங்களோட வாழ்வாரத்தை கொண்டு போய் ஈஸியா இருக்கும். மோட்டரும் தண்ணியும் இருந்து மற்ற வேலியும் சரியா அடைச்சு அது சாமான்களும் வேண்டணும். தோட்டத்துக்காக சாமான்களும் விதைகள் எல்லாம் விதைகள் மற்ற இந்த பாத்தியல் கட்டி செய்யுது. இந்த காணொளியில நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த அம்மா உதவி கேட்டிருக்கிறா, தனக்கு ஒரு குழாய் கிணறு ஒன்று தர சொல்லி கேட்டிருக்கிறா. குழாய் கிணறு ஒன்று தந்த உதவினா பெரிய ஒரு உதவியா இருக்கும்னு கேட்டிருக்கிறா. என்னத்துக்குன்னு சொன்னா தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்றது, அதாவது விவசாயம், தோட்டம் ஏதாவது செய்து தான் ஏற்கனவே வீடு இன்னொரு வர்ற தோட்டத்துல தான் தான் போய் வேலை செய்வதாகவும் கனகாலமா தான் தோட்ட வேலைகள் செய்த அனுபவம் இருக்கிறபடியாகவும் தனக்கு அந்த தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தந்தா தான் இந்த தோட்டத்தை செய்து தன்னுடைய மகளையும் பார்த்து தான் மிச்ச வேலைகள் எல்லாம் செய்திருவேன் என்று சொல்லி தன்னுடைய மன உறுதியா வந்து சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற ஆறாவது உறவுகள் இந்த குடும்பத்திற்கு உதவ நினைத்தால் ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் ஊடாக உதவிகளை புரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு வழிகளில் பல்வேறுபட்ட புலம்பெயர் உறவுகள் வந்து எத்தனையோ உதவிகளை வந்து ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினூடாக செய்திருக்கீங்க. அதன் அடிப்படையில் இந்த குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு உதவியை உங்களால் செய்ய முடிந்தால் ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினூடாக இணைந்து செய்யலாம் என தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.